தமிழ்நாட்டிற்கு 4 நாட்கள் பயணமாக வந்துள்ள 16வது நிதிக்குழுவினர் சென்னை நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை பார்வையிட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் புத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் புத்து, எத்தனை அதிகாரிகள் அங்க இருக்காங்க? கூடுதல் விவரம் என்ன? விவரம். 4 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய அரசின் 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையில் உறுப்பினர்கள் அஜய் நாராயண ஷா, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டியா, சௌமியா கண்டி கோஸ் மற்றும் இந்த குழுவின் செயலாளர் ரித்விக் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட குழுவில் தான் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் நெய்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை பார்வையிட்டு வருகிறார்கள். அதனை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டத்திலும் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு தரப்பு விளக்கங்களை அளித்தனர். தற்பொழுது இந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் அந்த இதை நேரடியாக பார்வையிட்டு வருகிறார்கள். நெய்வேலியை பொறுத்தளவு நாள் ஒன்றுக்கு 10 கோடி லிட்டர் குடிநீர் என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனுடைய 2வது அலகை இந்த ஆண்டு, அதாவது 1516 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட இந்த கடல் நீரை குடிநீராக்கும் 2வது ஆலையை கடந்த பிப்ரவரி மாதம் தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு சுமார் சென்னை குடிநீர் வாரியத்திற்கு மட்டும் 110 கோடி லிட்டர் குடிநீர் தேவைப்படுகிறது. அவற்றை 100 கோடி லிட்டர் இதிலிருந்து விநியோகம் செய்யப்பட்டு சென்னையின் முக்கிய இடங்களுக்கு குடிநீராக இது விநியோகம் செய்யப்படுகிறது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தை நிதிக்குழுவை சேர்ந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேரடியாக பார்வையிட்டு அதனுடைய செயல்பாடுகளை முழுமையாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தளவு அந்த நிதிக்குழு பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த அதிகாரிகள் நெய்வேலி அந்த குடிநீராக்கும் அந்த திட்டத்தில் நுண் வடிகட்டி மற்றும் எதிர்முறை சமூடுபுரவல் ஆலை மற்றும் பல்வேறு தரப்பு ஆலைகளை நேரடியாக பார்வையிட்டு அதிகாரிகளிடம் இதனுடைய செயல்முறை வழக்கம் நாள் ஒன்றுக்கு இதன் மூலம் எவ்வளவு குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது, மேலும் இதனுடைய விரிவாக்க பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பதை விரிவாக கேட்டறிந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஸ்ரீபெரும்புதூர் சென்று நேரடியாக அங்கு பல்வேறு தரப்பு அந்த தொழிலதிபர்களை பார்வையிட இருக்கிறார்கள். நேரடியாக இன்று மாலை மதுரைக்கு சென்று அங்கு ராமேஸ்வரம் செல்ல இருக்கிறார்கள். நாளை மாலை ராமேஸ்வரத்தில் சுவாமி தரிசனம் செய்யும் இந்த குழுவினர் தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் பொதுமக்களையும் சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் புத்து.